திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழில் தொடங்கி அருணகிரிநாதருடைய திருப்புகளாகட்டும், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு எல்லா மந்திரங்களும் கொண்டாடிய ஒரு ஊர் இந்த அற்புதமான திருச்செந்தூர். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். தன்னை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தரையும் அந்த ராஜதானியாக, ராஜாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பார்வை பட்டுதுன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் ராஜா மாதிரி இருக்குங்கிறது இந்த திருச்செந்தூர் மண்ணுக்கே உண்டான தனி சிறப்பு. ரெண்டு மூலவராக, சண்முகரை தனி மூலவராகவும் உள்ள இருக்கக்கூடிய செந்திலாண்டவரை தனி மூலவராகவும் கொண்டு, அதுவும் பண்ணக்கூடிய பூஜை முறைகளும் அவரவருக்குன்னு தனித்தனியா இருக்கு. மித்த கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் இருக்கும். ஆனால் நம்ம திருச்செந்தூர்ல மட்டும்தான் 3 பிரத்யேக குடும்பங்கள், 3 பிரத்யேக வகுப்பினர் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த முறையை பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் அவ்வளவு அதிசயங்கள். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழில் தொடங்கி அருணகிரிநாதருடைய திருப்புகளாகட்டும், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு எல்லா மந்திரங்களும் கொண்டாடிய ஒரு ஊர் இந்த அற்புதமான திருச்செந்தூர். 2004 உலகமெங்கிலும் சுனாமி பேரலை தாக்கிய போது இந்த திருச்செந்தூர் கடலிலே ஒரு அற்புதம் நடந்தது. என்னன்னா, பொங்கிய கடலலை அப்படியே தணிஞ்சு உள்ளுக்குள்ள போச்சு. மொத்த இயற்கையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் இங்கு முருகனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சத்தியம். நீங்க நேரா சண்முகரை பார்த்தீங்கன்னா சண்முகருடைய முகத்துல அந்த கண், மூக்கு இதெல்லாம் நம்மளால சரியா பார்க்க முடியாது. ஆனால் உன்னிப்பா பார்த்தீங்கன்னா முருகனுடைய கண் அழகாக தெரியும். அவர் சிரிக்கக்கூடிய அந்த அழகு தெரியும். இதையெல்லாம் தாண்டி தன்னை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தரையும் அந்த ராஜதானியாக, ராஜாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பார்வை பட்டுதுன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் ராஜா மாதிரி இருக்குங்கிறது இந்த திருச்செந்தூர் மண்ணுக்கே உண்டான தனி சிறப்பு. அதனால தான் 2 மூலவராக, சண்முகரை தனி மூலவராகவும் உள்ள இருக்கக்கூடிய செந்திலாண்டவரை தனி மூலவராகவும் கொண்டு, அதுவும் பண்ணக்கூடிய பூஜை முறைகளும் அவரவருக்குன்னு தனித்தனியா இருக்கு. மித்த கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் இருக்கும். ஆனால் நம்ம திருச்செந்தூர்ல மட்டும்தான் 3 பிரத்யேக குடும்பங்கள், 3 பிரத்யேக வகுப்பினர் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த முறையை பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் அவ்வளவு அதிசயங்கள். இந்த திருச்செந்தூர்ல தான் எத்தனையோ தமிழுக்கு சொந்தமான, இன்னைக்கும் நம்ம சொல்றோம் தமிழில் படித்தோம்னா என்ன கிடைக்கும், தமிழில் திருப்புகழ் பாடுறோம், கந்தர் அலங்காரம் பாடுறோம், கந்தர் அனுபூதி பாடுறோம். இது மாதிரி திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழில் தொடங்கி அருணகிரிநாதருடைய திருப்புகளாகட்டும், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு எல்லா மந்திரங்களும் கொண்டாடிய ஒரு ஊர் இந்த அற்புதமான திருச்செந்தூர். அதுவும் குறிப்பாக திருச்செந்தூரை பாடும்போதெல்லாம் சண்முகரையும் செந்திலாண்டவரையும் சேர்த்தே தான் பாடியிருப்பாங்க. இது இன்னொரு தனி நுட்பம். இதுதான் இந்த தலத்தினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு. வரலாற்று ரீதியாக நிறைய சாமி அதிசயங்கள் பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கண்முன்னே இருக்கிறது சுனாமி நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்வை ஒரு நினைவு மீட்டுருவாக்க செய்ய நிச்சயமா நிச்சயமா. அதாவது இயற்கை ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறது. இயற்கை ஒவ்வொரு நாளும் மனுஷன்கிட்ட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா, நம்ம எவ்வளவு அறிவியல் நுட்பங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் இயற்கையினுடைய சவால்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. அதுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறோமே ஒழிய, இன்றைக்கும் ஒரு சுனாமி போன்ற பேரலைகள் எல்லாம் வந்தால் அதை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட எந்த விதமான ஒரு டெக்னிக்கும் கிடையாது. வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும், ஆனால் வந்துருச்சு அப்படின்னா தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு பெரிய ஆயுதம் கிடையாது. ஆனால் 2004 உலகமெங்கிலும் சுனாமி பேரலை தாக்கிய போது இந்த திருச்செந்தூர் கடலிலே ஒரு அற்புதம் நடந்தது. என்னன்னா, பொங்கிய கடலலை அப்படியே தணிஞ்சு உள்ளுக்குள்ள போச்சு. இது இங்கிருந்து அத்தனை பேரும் பார்த்தாங்க. பார்த்த ஒரு நிமிஷத்துல தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கைன்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம், இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஒன்று புரிஞ்சுது. இங்கே இருக்கிற முருகன் தான் மொத்த இயற்கையும் கட்டி படைச்சிக்கிட்டு இருக்கார். மொத்த இயற்கையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் இங்கு முருகனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற சத்தியம் அன்னைக்கு புரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு கும்பாபிஷேகத்தன்னைக்கு பார்த்தீங்க, திருமண பக்கமெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, சுனாமியை வென்ற சுப்பிரமணியர், சுனாமியை வென்ற சுப்பிரமணியர். இது எனக்கு என்ன ஒரு தத்துவத்தை உணர்த்துச்சுன்னா, சுனாமி 2004 அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுனாமி தான். எப்போ என்ன வரும்னே தெரியாது.
அந்த சுனாமியும் எப்படி சாமி போக்குனாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எழக்கூடிய ஆழி பேரலைகளை எல்லாம் தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலே அடக்கி நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஆறுமுக தெய்வத்தினுடைய பேர் அருளுக்கும் அற்புதத்துக்கும் ஒரு சாட்சி தான் அந்த சுனாமியை வென்ற சுப்பிரமணியர் என்ற அற்புதமான ஒரு திருப்பெயர். சாமி அருணகிரிநாதர் திருச்செந்தூரை பற்றி உயர்ந்து போற்றிய விஷயங்கள் என்ன? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அருணகிரிநாத பெருமான் ஒவ்வொரு கோவிலை பற்றி போய் பாடும்போதும் அதில் ஒரு நுட்பங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா, ஒரு திருப்புகள் எடுத்துட்டோம்னா அந்த திருப்புகளில் முதற் பகுதியில் தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லுவார். அந்த குறைகள் நம்மளுடைய, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு அந்த குறைகளை சொல்லி அடுத்த நிமிஷம் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். அந்த காட்சியை என்ன பார்த்தாரோ அதை அப்படியே எழுதுவார். அதில் ஏற்றமோ இரக்கமோ இல்லை கவித்துவமான சில ஒரு வர்ணனையோ அதெல்லாம் இல்லாமல் என்ன பார்த்தாரோ அதை அப்படியே எழுதுவார். அதுக்கப்புறம் நிறைவில் எந்த தளத்தில் அதை பாடினாரோ அந்த தளத்தினுடைய பெயரை சொல்லி நிறைவு செய்வார். சில பாடல்களில் பொது பாடல்கள்னு நிறைவு செய்வார். இப்போ நம்ம திருச்செந்தூர் திருப்புகளை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான, எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு திருப்புகள் தெரியும். தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு சந்தமுட அணைந்த நின்ற அன்பு போல. அதாவது அருணகிரிநாத பெருமான் இங்கே திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறார். இப்போ நம்ம அவர் எப்போ வந்தாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த திருப்புகள் எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய வரலாறு சொல்லுது. முருகப்பெருமான் நிறைய ஆபரணங்கள் போட்டுக்கொண்டு ராஜாவாக, அதாவது ராஜ கம்பீரத்தோடு, செந்தூர் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி பாஷையில் சொல்லணும்னா செல்லமாக சொல்லணும்னா ஆறுமுக நயினார் அப்படின்னு அவர் வந்தாருன்னா அவ்வளவு நகை எல்லாம் போட்டு கம்பீரமாக வர்றார். நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது வேண்டுதல் தோணும், ஏதாவது கேட்போம். ஆனால் அருணகிரிநாதரும் அதே மாதிரி ஒரு வேண்டுதலை வைக்கிறார். என்ன கேட்டார் அப்படின்னா, சாமி எனக்கு நீ நடன காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இவ்வளவு ஆபரணங்கள் போட்டிருக்கியே, நீ உன்னுடைய அப்பா மாதிரியே ஒரு நடன காட்சி கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறார். இது எப்போ நடந்தது அப்படின்னா, நம்மளுடைய திருச்செந்தூரில் பிரபலமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா சமயத்தில் தான் அருணகிரிநாதர் இங்கே இருந்திருக்கிறார். அந்த ஊர்வலத்தை கண்டு தரிசனம் பண்ணியிருக்கிறார். அப்போது அருணகிரிநாதருடைய அந்த கோரிக்கையை கேட்டுக்கொண்டு ஒரு வரலாற்று புத்தகம் சொல்லுகிறது, அருணகிரிநாதருக்கு ஒரு தடவை மட்டும் சுவாமி நடன காட்சி கொடுக்கலையா, பிரகாரம் முழுக்க ஆடிக்கொண்டே வந்தாராம். அருணகிரி பின்னாடி வான்னு சொல்கிறார். பின்னாடி பார்த்தா சுவாமியினுடைய நடராஜர் மாதிரியே காலை தூக்கி நடன காட்சியை கொடுத்தார். இப்போ இந்த நடன காட்சியை கொடுத்ததை அருணகிரிநாதர் இந்த திருப்புகள்ல அழகாக பதிவு பண்ணுறார். என்னன்னா, சாமி எடுத்துன்ன முருகப்பெருமான் காலை தூக்கி ஆடி இருக்கிறார். அருணகிரிநாதருக்கு எப்போவுமே சுவாமிகிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள் தான். எப்போ காட்சி கொடுத்தாலும் பாத தரிசனம் கிடச்சதுன்னா அதைத்தான் முதல்ல எழுதுவார். நீங்கள் சுவாமிமலை திருப்புகள் எடுத்தீங்கன்னா அதில் தெரியும். அப்போ இங்கேயும் எடுத்தோன்னே நடராஜருடைய அழகே எதுனா தூக்கிய திருவடி, நான் இருக்கிறேன், இந்த தூக்கிய திருவடியை பொற்றி கொண்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சுவாமி தன் பாதத்தை எடுத்து வழியை கொடுக்குற மாதிரி முருகப்பெருமானும் தன் திருவடியை தூக்கி காட்டிய பிறகு அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் சொல்கிறார். முதல்ல முருகன் என்ன போட்டிருந்தார்? சிலம்பு போட்டிருந்தாரா, தண்டை போட்டிருந்தாரா? தண்டை அணி வெண்டயம் கிங்கினி சதங்கயம். அப்படி எழுதி பார்த்தோம்னா முருகனுடைய பாதத்தில் வரிசையை என்னென்னலாம் போட்டிருந்தாருங்கிறத அப்படி சொல்றார். அது மட்டும் இல்லை, இவர் நடன காட்சி தான் கொடுத்தாருங்கிறதுக்கு சாட்சியாக தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவே. என்னன்னா, சிலம்போடு அப்படி சுவாமி நடனம் ஆடும்போது எல்லாம் உரசி இருக்கு, ஒன்னோட ஒன்று மோதும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தம் வருதுன்னு சொல்லுவோம். முருகனுடைய பாதத்தில் போட்டிருந்த சிலம்புகள் எல்லாம் தண்டையெல்லாம் அப்படி உரசும் போது என்ன வந்துதான்? சங்கீதம் வந்துதான். சங்கீதம் மட்டும் இல்லை, ரெண்டு மோதலையும் கொஞ்சிக்கிச்சான். எவ்வளவு அழகா அந்த வர்ணனை அப்படியே பதிவு பண்ணி இது பண்ணி இருக்கிறார். சரி, இந்த திருப்புகளை நான் படித்தா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியே. இந்த திருப்புகளை நீங்கள் படிச்சீங்கன்னா, சுவாமி முன்னாடி நின்று பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே காட்சி கனவுல கிடைக்கும். அந்த கனவுல வந்த காட்சி இதுதான். நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு குழந்தை வருது, ஒரு தண்டை மட்டும் போட்டு வருது, இல்லை சிலம்பு மட்டும் போட்டு வருது, அது நடந்து வரும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுது, சத்தம் கேட்டுதுன்னா இந்த திருப்புகள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தொடர்ந்து இந்த திருப்புகளை பாடினீங்கன்னா எழுதி வச்சுக்கலாம். செந்தூர் ஆண்டவன் உங்களை எங்க இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் மண்ணுக்கு கூட்டிட்டு வந்துடுவார். கூட்டிட்டு வந்து அதே திருப்புகளை நீங்க பாடினீங்கன்னா அருணகிரிநாதருக்கு எந்த உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு உங்களுக்கும் ஏற்படும். சாமி, இங்கே இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர்,
ஜெயந்திநாதர் அப்படிங்கிறப்ப அவருடைய சுரூபம் இப்ப சண்முகருக்கு அதோமுகம் அந்த 6 முகங்களை பத்தி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஜெயந்திநாதருடைய விசேஷம். ஜெயந்திநாதர் அப்படின்னு சொன்னா வெற்றியை தரக்கூடியவர். அதாவது ஜெயந்தின்னு சொன்னால் தேவசேனைன்னு அர்த்தம். அதாவது இந்திரனுடைய மகனாக இருந்த ஜெயன், அவனுடைய சகோதரி ஜெயந்தி அப்படிங்கிற பேரில் ஜெயந்தினா வெற்றி, வெற்றியை தரவல்ல நாயகன், அதனால் அவருக்கு பேர் ஜெயந்தி நாயகன்னு பேர். திருச்செந்தூருக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, ஜெயந்திபுரம்னு ஒரு பேரே இருக்கிறது. ஜெயம்னா வெற்றி. எதை வெற்றி கொண்டார்? சூரபத்மனை வெற்றி கொண்டார். யாருனாலும் அடக்க முடியாமல் 108 அண்டங்களையும் ஆளக்கூடிய ஆற்றலை பெற்ற போதிலும் சிவனுடைய ஒரு அவதாரம் தான் என்னை வெல்ல வேண்டுங்கிற ஒரே வரத்தை பெற்றுக்கொண்டு எல்லா உயிர்களையும் ஆட்டி படைக்கிறான் சூரபத்மன். யாரும் அவனை ஜெயிக்க முடியும்? தேவர்கள்கிட்ட அவ்வளவு ஆற்றல் இருந்துமே சூரபத்மன் கிட்ட ஒன்றுமே பழிக்கல். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சுவாமி பாட்டுக்கு வந்தார். அப்போ சூரபத்மன் பார்க்குறான், இந்த பல்லு முளைக்காத பாலகனா என்னைய கொள்ள போகிறான்னு சிரிச்சாரான். அப்போ முருகப்பெருமான் அவரும் திருப்பி சிரிச்சிருக்கிறார். எப்போவுமே முருகப்பெருமானுடைய குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. என்னென்னா, பகைவர்களை எல்லாம் வந்து அவங்க மெனக்கெட்டு எதிர்த்து வந்தவங்கள போர் புரிஞ்செல்லாம் அழிக்கணும்னு அவசியமே கிடையாது. சிரிச்சாங்கனாலே காணாமல் போயிடுவாங்க. அதை சுவாமி நீங்கள் திரிபுரம் எரித்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் சிரித்தார், முப்புறங்களும் எரிந்து போச்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி முருகப்பெருமான் சிரித்தாராம். சிரித்த மாத்திரத்திலே வேல் பாஞ்சி முருகன் நினைத்ததை, முருகன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறது தான் வேல். சாமி வந்து ஆர்டர் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. சுவாமி நினச்சாருன்னா அந்த வேல் அதை செய்யும். நம்ம வேல் வகுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல்களை எல்லாம் அருணகிரிநாத சுவாமி கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட சூரபத்மனை எல்லாம் மாற்றி தனக்கு மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிய பிறகு சுவாமி வந்து பூஜை பண்ணுறார், சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறார். அந்த பூஜாமூர்த்தி சுரூபமாகத்தான் இன்றைக்கி திருச்செந்தூரில் இருக்கிறார். கையில் மலரோடு ஜபமாலையோடு சக்தி ஆயுதத்தோடு சிவபெருமானை பூஜித்த கோலத்தோடு இருக்கக்கூடிய அற்புத பூஜாமூர்த்தி. அதாவது பூஜாமூர்த்திக்குள்ள தனி சிறப்பு என்னென்னா, எப்போவுமே சுவாமியினுடைய ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனசு சோர்வாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், கருப்பசாமியை வேண்டுறோம். கருப்பசாமியை வேண்டுன்னா நமக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஒரு தைரியம் வந்துடும், ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். இது எப்படி வருது? அந்த கருப்பசாமியினுடைய அந்த வடிவம், அவருடைய ஆற்றல், ஆக்ரோஷம். இதே மாதிரி தான் இந்த சுவாமியினுடைய பூஜாமூர்த்திக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, நம்ம எப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்தோம்னா எது கேட்டாலும் சரின்றோம். அதே மாதிரி முருகப்பெருமானும் சூரபத்மனை மாற்றிய சந்தோஷத்தோடு சிவபெருமானை பூஜை செய்கிற இன்னும் இரட்டிப்பு சந்தோஷத்தோடு இருக்கிறார். அப்போ தேவர்கள் வந்து முருகானு கூப்பிடவும் திரும்பி பார்த்து தன் பூஜா கோலத்திலேயே இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் வர அடியார்கள் எதை கேட்கின்றார்களோ அதை அப்படியே தரவல்ல மூர்த்தியாக முருகப்பெருமான் கருவறையில் இருக்கிறார். அதே வடிவத்தோடு இருக்கக்கூடிய மூர்த்தி தான் இந்த அற்புதமான ஜெயந்திநாதர்னு சொல்லக்கூடியவர். அவரும் சாட்சாத் அப்படியே கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மாதிரியே இருப்பார். கருவறையில் நம்ம பார்க்க முடியாதவங்களுக்காக ஒவ்வொரு திருவிழாவின் போதும் பக்தர்களை காண்பதற்காக அவர் வெளியே வருகிறார். பெரும் திருவிழாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூர்த்தியாக இந்த ஜெயந்திபுரத்திலே இருக்கக்கூடிய தனி தெய்வமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இன்னொரு உற்சவமூர்த்தி இருக்கிறார். அவரோட பேர் குமார விடங்கர்னு பேர். அவரும் ஒரு தனி திருவிழாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுற்றி பிரகாரத்தில் வந்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பூஜித்த முருகன் ஒரு சுவாமி இருப்பார். அவரை கட்டாயம் நம்ம பார்க்கணும். வீரபாண்டிய கட்டபொம்மன் பூஜித்த முருகன் அப்படின்னு சொல்லி தனியாக இருப்பாங்க. இத்தனை சிறப்புகளும் மூலவர் மட்டும் சிறப்பு இல்லாமல் உற்சவர்களுக்கு இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு கோவில்னா அது நம்மளுடைய திருச்செந்தூர் தான். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.